அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள பிலிப்பைன்ஸ் அதிபர் பெர்டினண்ட் மார்கோஸுக்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பளிக்கப்பட்டது. பின்னர் பிரதமர் மோடி தலைமையிலான இந்திய குழுவினர் பிலிப்பைன்ஸ் அரசு பிரதிநிதிகள் இடையே முக்கிய பேச்சு நடந்தது. இராணுவம், தொழில், வர்த்தகம், கடல்வழி வாணிபம், பாதுகாப்பு, சுகாதாரம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆலோசித்தனர். அடுத்த 5 ஆண்டுகளுக்கான இருதரப்பு உறவு குறித்த முக்கிய அம்சங்கள் இதில் விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. அடுத்த ஆண்டுக்கான ஆசியான் மாநாட்டை பிலிப்பைன்ஸ் தலைமையேற்று நடத்தும் என பிரதமர் மோடி கூறினார். एक्सेलेंसी, आपका और आपके प्रतिनिधिमंडल का भारत में हार्दिक स्वागत है। आज का दिन हमारे द्विपक्षीय संबंधों के लिए एक ऐतिहासिक दिन है। हम भारत फिलीपींस संबंधों को स्ट्रैटेजिक पार्टनरशिप स्तर पर ले जा रहे हैं। इससे हमारे संबंधों को एक नई गति और गहराई मिलेगी. பின்னர் இரு நாட்டு தலைவர்களும் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பிரதமர் மோடி பேசியதாவது: இந்தியா பிலிப்பைன்ஸ் உறவின் 75ஆம் ஆண்டில் இங்கு ஒன்று கூடுவதில் மகிழ்ச்சி. புகழ்பெற்ற பிலிப்பைன்ஸ் ராமாயணம் நம் இரு நாடுகளின் பாரம்பரிய தொடர்புக்கு சாட்சி. இரு நாடுகளின் உறவை மேம்படுத்தும் முயற்சி சிறப்பானது. தகவல் தொழில்நுட்பம், சுகாதாரம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உள்கட்டமைப்பு, கனிம வளம் உள்ளிட்ட பல துறைகளில் நம் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுகின்றன. நவீன தொழில்நுட்பம், அறிவியல் கண்டுபிடிப்புகளில் நம் நட்பு சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது. டேட்டா கிளவுட் துறையில் முன்னேற இரு நாடுகளும் இணைந்து செயல்படும். பிலிப்பைன்ஸ் அதிபர் இன்று இந்தியா வந்திருக்கும் இதே சமயம் இந்தியாவின் 3 கடற்படை கப்பல்கள் பிலிப்பைன்ஸ் நாட்டில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன. இந்திய பெருங்கடல் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள இன்டர்நேஷனல் ஃபியூச்சர் சென்டரில் இணைய பிலிப்பைன்ஸுக்கு அழைப்பு விடுக்கிறேன். பெஹல்காம் தாக்குதலை கண்டித்ததற்கும் பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையை ஆதரித்ததற்கும் பிலிப்பைன்ஸ் அதிபருக்கு நன்றி. பிலிப்பைன்ஸ் அரசு இந்தியர்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி விசா அறிமுகம் செய்துள்ளது. அதேபோல் பிலிப்பைன்ஸ் நாட்டினருக்கு நம் நாட்டின் சார்பில் இலவச விசா வழங்கப்படும். சுற்றுலா மேம்பாடு கருதி டெல்லி மணிலா இடையே நேரடி விமான போக்குவரத்துக்கு நடவடிக்கை எடுக்கப்படும். இரு நாடுகள் இடையிலான நட்பு வெறும் கடந்த கால வரலாறு மட்டுமல்ல, வளமான எதிர்காலத்திற்கானதும் கூட எனவும் மோடி பேசினார். பிலிப்பைன்ஸ் அதிபர் மார்கோஸ் பேசுகையில், இந்தோ பசிபிக் கடல் பகுதியில் பாதுகாப்பான கப்பல் போக்குவரத்தை உறுதி செய்வதில் பிலிப்பைன்ஸ் முனைப்புடன் செயல்படுகிறது. 2024 பிலிப்பைன்ஸ் நாட்டினர் கொடூர தாக்குதலுக்கு ஆளான போது அவர்களை காத்த இந்திய கடற்படையினருக்கும் இந்திய மக்களுக்கும் பிரதமர் மோடியின் மூலம் நன்றி தெரிவிக்கிறேன். பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு வரும் இந்திய சுற்றுலா பயணிகளுக்கு விசா ஃப்ரீ என்ட்ரி சலுகை வழங்கப்படும். இதன் மூலம் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு வரும் இந்தியர்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் எதிர்கொண்ட பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்தியா மிகப்பெரிய அளவில் உதவியது. கடல் வழித்தடத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டதில் மோடியின் பங்கு அளப்பரியது. அதற்காக மீண்டும் அவருக்கு நன்றி. ஜனாதிபதி முர்மு மற்றும் இந்திய மக்கள் அனைவருக்கும் நன்றி எனவும் மார்கோஸ் கூறினார். पहलगाम आतंक के हमले की कड़ी निंदा करने के लिए और आतंकवाद के खिलाफ हमारी लड़ाई में साथ खड़े रहने के लिए हम फिलीपींस सरकार और राष्ट्रपति जी का आभार व्यक्त करते हैं. फ्रेंड्स, भारतीय पर्यटकों को वीजा फ्री एंट्री देने के फिलीपींस के निर्णय का हम स्वागत करते हैं. भारत ने भी फिलीपींस के पर्यटकों को फ्री वीजा सुविधा देने का फैसला लिया है. इस साल दिल्ली और मनीला के बीच डायरेक्ट फ्लाइट शुरू करने के लिए काम किया जाएगा और महासागर रीजन में फिलीपींस एक अहम साझेदार है. इंडो पैसिफिक क्षेत्र में शांति, सुरक्षा, समृद्धि और रूल बेस्ड ऑर्डर के लिए हम प्रतिबद्ध हैं. हम अंतर्राष्ट्रीय कानूनों के अनुरूप फ्रीडम ऑफ नेविगेशन का समर्थन करते हैं. अगले वर्ष फिलीपींस आसियान की अध्यक्षता करेगा.